அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். வெல்கம் டு அண்ணா ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கெமிஸ்ட்ரி அப்படின்ற சப்ஜெக்ட்ல மேட்டர் அரௌண்டஸ், நம்மை சுற்றி உள்ள பருப்பொருட்கள். பருப்பொருட்கள் மேட்டர் அப்படின்னாலே எதை நம்ம சொல்லலாம்? திடப்பொருள், திரவம், வாயு. இந்த மூணு விதமான விஷயங்கள் எதனால ஆனது? அணுக்களால் ஆனதா? அந்த அணுக்கள் துகள்களால் ஆனதா? அந்த துகள்கள் மிக சிறிய பகுக்க இயலாத துகள்களா இல்ல பகுக்கக்கூடிய துகள்களா? இதை பத்தி யார் சொன்னது என்ற விஷயங்களுடைய ஒரு பேசிக்கான இன்ட்ரோல இருந்து 1 by 1 நம்ம அப்படியே பார்த்துடலாம். இதுல தனிமங்கள் என்ன, சேர்மங்கள் என்ன, இது போன்ற எல்லா விஷயங்களையும் 1 by 1 நம்ம பார்த்துடலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்னதை நம்ம பார்க்க போறோம். எதை பத்தி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது, ஃபர்ஸ்ட் இடத்தை அடைத்துக் கொள்ளக்கூடிய மற்றும் நிறையுடைய பொருட்கள் பருப்பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு வெயிட் இருக்கணும், அந்த வெயிட்ல பார்க்கும்பொழுது எது மாதிரி இருக்கணும்? ஒரு இடத்தை வந்து அது ஆக்குபைடு பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலா இருக்கும். அத்தகைய பருப்பொருட்கள் கிட்டத்தட்ட 3 விதமா பிரிக்கப்படுது. ஒன்று சாலிடு, இன்னொன்று லிக்விடு, இன்னொன்று கேஸ். இந்த 3 விதமான பொருட்களால பிரிக்கப்பட்டது தான் என்னது? இந்த பருப்பொருட்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த பருப்பொருட்கள் எதனால் ஆனது? மேட்டர் இஸ் மேட் ஆஃப் ஆட்டம். பருப்பொருட்கள் எதனால் ஆனது? அணுக்களால் ஆனது. பருப்பொருட்கள் அணுக்களால் ஆனவை. அந்த அணுக்கள் எதனால் ஆனது? ஆட்டம்ஸ் ஆர் ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர். ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர், மிக சிறிய துகள்கள். அணுக்கள் மிக சிறிய துகள்களால் ஆனது. ஓகே, நெக்ஸ்ட், இந்த சிறிய துகள்கள் நம்ம கண்ணால பார்க்க முடியுமா இல்ல உருப்பெருகினால பார்க்க முடியுமா? அதை எதனால பார்க்க முடியும் என்ற விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? நம்முடைய கண்கள் மற்றும் உருப்பெருக்கினால் கூட பார்க்க இயலாத அளவுக்கு அணுக்கள் ரொம்ப சிறியதா இருக்கு. சரிங்களா? அணுக்களின் அமைப்பை வந்து கண்டறிய அறிவியல் தனியா ஒரு நுட்பங்கள் வந்து கையாளுது. அத்தகைய நுட்பங்கள் என்னென்ன விஷயங்களால் பார்க்க முடியும்? ஸ்கேனிங் எலக்ட்ரோ நுண்ணோக்கி அப்படின்ற விஷயத்தாலையும், ஊடுபுலை எலக்ட்ரான், அதுக்கடுத்து பார்க்கும் பொழுது இந்த 2 விதமான விஷயங்களால தான் உபகரணங்களை பயன்படுத்தி தான் அதை நம்ம அதை பார்க்க முடியும். ஏஆர்எம், அதுக்கடுத்து டிஎம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய 2 விதமான உபகரணங்களை பயன்படுத்துவதன் மூலமாக மட்டுமே அதை நம்ம கண்களால் பார்த்து கண்டு உணர முடியும். அதுக்கடுத்து கனடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய இந்தியன் பிலாசபர், இவர் என்ன சொல்றாரு? இந்த கனடா அப்படின்றவர் பருப்பொருட்களின் உள்ள சிறிய துகள்களை, பருப்பொருட்கள் எடுத்துக்கிறாங்க. அந்த பருப்பொருட்கள் இருக்கக்கூடிய மிக சிறிய துகள்களை வந்து என்னென்ன சொல்றாங்க அப்படின்னா பரமாணு அப்படின்னு சொல்றாங்க. இந்தியன் பிலாசபர் கனடா கால்ட் ஆஸ் பரமாணு. அதுக்கடுத்து கிரேக்க அறிஞர் என்ன சொல்றாரு அப்படின்ற விஷயங்களை பார்க்கலாம். அவருடைய கூற்றுப்படி கிரேக்க தத்துவ மேதை டெமோக்ரட்டிஸ், அறிவியல்னாலே இவர் வந்து மிகப்பெரிய ஒரு கொலாபரேஷன், இவர் வந்து அதிகமான பங்களிப்புகள் வந்து இருக்கும். டெமோக்ரட்டிஸ் பருப்பொருட்களில் உள்ள மிக சிறிய துகள்களை வந்து அட்டாமஸ் அப்படின்றாரு. ஸோ அதனுடைய பொருளாக தான் அணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதை நம்ம பார்க்கறது மூலமா நமக்கு இது எளிமையாக புரியும் இந்த ஸ்ட்ரக்சரு. ஃபர்ஸ்ட் அணுக்குள்ள இருக்கக்கூடிய அணுக்கரு தான் புரோட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது, நியூட்ரான் அப்படின்னு சொல்றது, எலக்ட்ரான் அப்படின்னு சொல்றது. எலக்ட்ரான் அப்படின்றது மைனஸும், புரோட்டான்ன்றது பிளஸும், நியூட்ரான்ன்றது நடுநிலை 0 அல்லது பிளஸ் ஆர் மைனஸ் நடுநிலை துகள்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மூலக்கூறுகள் அதிகப்படியா பின்னி பிணைந்து காணப்படக்கூடியதுதான் பருப்பொருள் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் மாலிகூல்ஸ் நிறைய இருக்கக்கூடியதுதான் ஆட்டம்ஸ் அப்படின்றாங்க. இது புரிஞ்சிருக்கும். பருப்பொருளுக்கு இடையே என்ன விசை காணப்படும்? ரொம்ப ஒன்னோட ஒன்று ரொம்ப பிணைந்து காணப்படும். அப்படி பிணைந்து காணப்படக்கூடியது தான் ஈர்ப்பு விசை அப்படின்றாங்க. அது ஒன்றை விட்டு ஒன்று விலகாத வண்ணத்தில் இருக்கும். அதை பற்றி தான் இந்த இடத்துல பார்க்க போகிறோம். வலுவான ஒரு கட்டமைப்பாக தான் இருக்கும். இவ்விசைகளை என்ன சொல்றாங்க? இவ்விசையே துகள்களை பின்னி பிணைக்கிறோம். அந்த விசை ஒவ்வொரு பருப்பொருட்களும் வேறுபட்டு காணப்படும். திரவநிலை, திடநிலை அப்படின்னு சொல்லிட்டு வேறுபட்டு காணப்படும். அப்படி வேறுபட்டு காணப்படுறதுல
என்னென்னலாம் இருக்குன்ற விஷயங்களை நம்ம ஒன் பை ஒன்னாக சொல்கிறாங்க. திண்ம தோள்கள் ரொம்ப இதில் பார்க்கலாம். நம்ம இந்த பிக்சரில் அதோடைய அடர்த்தி எப்படி இருக்கும், ரொம்ப நெருங்கி காணப்படும். இது கொஞ்சம் இடைவெளி விட்டு காணப்படும். இது வந்து துகள்கள் இங்கும் அங்கும் அலைந்து கொண்டே இருக்கும். சரிங்களா? அதுக்கு எடுத்துக்காட்டா காற்றும், இதுக்கு எடுத்துக்காட்டா நீரும், இதுக்கு எடுத்துக்காட்டா கல்லையும் வந்து நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்து பருப்பொருட்களுடைய பருமன். இது பருமன் அதிகமாக போகும். எந்த குறிப்பிட்ட வடிவம் வந்து எதில் நம்ம கொள்கலனை போடுறாங்களோ அது காட்டுறாங்க. குறிப்பிட்ட வடிவமோ அதனுடைய வெயிட்டோ வந்து அதுக்கு சொல்லிக்கிற மாதிரி செப்பரேட்டாக கிடையாது. அதே போல் அதிக அளவு அழுத்தத்துக்கு உட்படக்கூடியது வாயுவும், ஒரு மிட்ரேஞ்சாக அதுக்கப்புறம் பார்க்கும்போது அழுத்தத்துக்கு உட்படாது. ஒரு ஒரு செங்கல் எடுத்துன்னு ஒரு கையில் இப்படி அழுத்தணும்னா அழுத்தத்துக்கு உட்படுமா? படாது. ஒரு கல் அது போல தான் அழுத்தத்துக்கு உட்படாதது திரவங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடத்து திண்மங்கள். சரிங்களா? இடைவெளி வந்து ரொம்ப குறைந்தும் நெருக்கமோ அதிகமாக இருக்கின்ற விஷயங்கள் தான் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து அலைமோதி கொண்டிருக்க விஷயங்கள். அதுக்கடுத்து வாயுவின் இடையே ஈர்ப்பு விசை ரொம்ப குறைவாக இருக்கும். இது மிட்ரேஞ்சாக இருக்கும். இதில் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப அருகருகே இருக்கிறதால அதில் வந்து ரொம்ப பின்னி பிணைக்கப்பட்ட விசைகள் வந்து அதிக அளவு காணப்படும். சரி, பருப்பொருட்கள் அப்படின்னு இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம் இல்லையா? எல்லாமே பருப்பொருட்களா? சூரிய ஒளி, விசை, ஆற்றல், இது எல்லாமே பருப்பொருட்களா அப்படின்னா கிடையாது. எக்ஸப்ஷனாக இருக்கு இல்லையா? இது வந்து பள்ளி பாட புத்தகத்தில் பாக்ஸில் வந்து கொடுக்கப்பட்டதாக இருக்கும். என்ன சொல்லலாம்? நம் பார்க்கும் அல்லது உணரும் அனைத்து பருப்பொருட்கள் அனைத்துமே பருப்பொருட்கள் கிடையாது. எடுத்துக்காட்டாக எதை சொல்லலாம்? ஒன்று சூரிய ஒளி, இல்லைன்னா சவுண்டு, விசை, ஆற்றல். இது எல்லாமே நிறையற்றவை. வெயிட் கிடையாது, மாஸ் கிடையாது. அதே போல இடத்தை வந்து அது அடைத்து கொள்ளக்கூடியது கிடையாது. அதனால தான் இது வந்து பருப்பொருட்கள் ஆகாது அப்படின்றாங்க. அப்போ பருப்பொருட்கள் அப்படின்னாலே பேசிக்கான கான்செப்ட் என்னது? நிறைய இருக்கணும், இடத்தை அடைத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் அமையணும். ஸோ இதுதான் இது மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பருப்பொருட்களை பிரிக்கிறோம். நம்ம எப்படி பிரிக்கிறோம்? பருப்பொருட்கள் 2 விதமாக பிரிக்கப்படுது. ஒன்று தூய பொருள், இன்னொன்று மிக்சர், கலவை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கலவை தான் ஹோமோஜீனியஸ் மிக்சர், ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கப்படுது. ஒரு படித்தான கலவை, பலப்படித்தான கலவைன்னு. கலவைகள் there are 2 types of. அதே போல் 2 வகையாகப்படுது. எதுவும் அப்படின்னா தூயப்பொருள். தூயப்பொருளிலிருந்து கிடைக்கக்கூடியது தான் தனிமம். அந்த தனிமங்கள் அதுக்கடுத்து சேர்மங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. இந்த தனிமம்னா என்னன்ற டெஃபினிஷன் நம்ம கம்பல்சரி தெரிஞ்சு இருக்கணும், நம்ம கெமிஸ்ட்ரி படிக்கிற அளவுக்கு. அதே போல் சேர்மம்னா என்னன்ற விஷயங்கள் கம்பல்சரி நம்ம தெரிஞ்சிருக்கணும். தனிமத்திற்கு என்னென்னலாம் எடுத்துக்காட்டுகள் இருக்குது என்ற விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கணும். இந்த ஒரு படித்தான கலவை, பலப்படித்தான கலவை அப்படின்ற விஷயங்களை நம்ம ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பருப்பொருட்கள்லாம் என்னன்ற விஷயங்களை இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தாச்சு, எதனாலலாம் ஆனது அப்படின்ற விஷயங்கள். ஸோ அதனுடைய பங்கீடுகளை நம்ம இப்போ பார்க்கலாம். தூயப்பொருள். தூயப்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது எது அப்படின்னா ஒரே துகளால் மட்டுமே ஆயிருக்கும். அதுதான் தூயப்பொருள். பியூர்னா என்ன? இப்போ தங்கம் அப்படின்னு எடுத்துனோம்னா தங்கம் மட்டும் இருக்குன்னா இப்படி உடைச்சிக்கும். அதுதான் பியூர் அப்படின்ற மாதிரி. பியூர் தங்கம் வந்து நம்ம ஆபரணமாக பயன்படுத்த முடியாது. அப்போ பியூர்னா ஒரே ஒரு வகையாக தான் இருக்கணும். அதுதான் பியூர் அப்படின்றது. அது அந்த இடத்துல சொல்கிறாங்க. எ பியூர் சப்ஸ்டன்ஸ் இஸ் மேட் ஆஃப் ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அப்படின்றாங்க. ஸோ அதுதான் தூய பொருள். இரண்டாவதாக கலவைனா என்ன? கலவை என்பது கலவைன்னு ரெண்டு கலந்துருக்கிறது. அது எப்படியாப்பட்டது கலந்துருக்கணும் அப்படின்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பகுதி பொருட்களை கொண்டதாகும். 2 or more than. அதான் மிக்சர் ஏ ஃபிசிக்கல் காம்பினேஷன் ஆஃப் 2 or more substances. அதுக்கடுத்து பார்க்கும்போது எலமெண்ட்னா என்ன? தனிமம்னா என்னன்னா தனிமம் என்பது சிறிய துகள்களான ஒரே வகை அணுவால் ஆகியிருக்கக்கூடிய ஒரு சிறிய துகள்களால் உருவாக்கப்பட்டது தான் தனிமம் அப்படின்னு சொல்கிறோம். அணுக்களால், ஒரே வகையான அணுக்களால் ஆனது தான் தனிமம். அதற்கு சேர்மம் என்றது என்னன்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் வேதியியல் சேர்க்கை மூலம் இணைந்து உருவாகக்கூடிய பொருள். சரிங்களா? 2 எலமெண்ட்டு இல்லை அதுக்கு மேற்கிட்ட எலமெண்ட் வந்து ஒன்றாக சேர்ந்து கிடைக்கிறதா சேர்மம். தனிமங்களுடைய சேர்க்கை சேர்மம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஷார்ட்கட்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதை பற்றின விஷயங்களை நம்ம தனித்தனியாக நம்ம பிரித்து பார்க்கலாம். அதடுத்து ஒரு படித்தான கலவை, பலப்படித்தான கலவை. இதை புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு படித்தான கலவை என்னன்னா
புரிதலுக்காக சொல்கிறேன். கலந்துட்டோம்னா கண்ணுக்கு தெரியாது. இப்போ ஒரு தண்ணியில் ஒரு ஸ்பூன் சர்க்கரையை வந்து கலந்துடுறோம். பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அதே உப்பு கலந்துடுறோம். உண்மை கரைசல் லைக் தட். கலந்தா கண்ணுக்கு தெரியாது. அதுதான் என்னது? இந்த ஒருபடித்தான கலவை. பலப்படித்தான கலவைனா கலந்தா கண்ணுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிளாக நீர், எண்ணெய் கண்ணுக்கு தெரியும். அதே போல் மணல், சர்க்கரை கண்ணுக்கு தெரியும். அதுபோல் கலந்தா கண்ணுக்கு தெரியக்கூடிய வகையில் இருக்கக்கூடியது. புரிதலுக்காக நான் சொல்கிறேன். இது எப்படி சொல்லலாம்? ஒத்த இயைபு உடையது, மாறுபட்ட இயைபு உடையது, சீரான இயைபு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அதை பற்றின விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஒருபடித்தான கலவை, சீரான இயைபு. சர்க்கரை, நீர் கலந்தா தெரியாது இல்லையா? நீர் கூட ஆல்கஹால் கலந்தா தெரியாது இல்லையா? ஸோ அது போல் இருக்கக்கூடியதெல்லாம் தான் இந்த யூனிஃபார்ம் காம்போசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. அதுக்கடுத்து பலப்படித்தான கலவை. பலப்படித்தான கலவை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சீரற்ற இயைபு. கலந்தா கண்ணுக்கு தெரிஞ்சிடும். மணல், சர்க்கரை, நீர், எண்ணெய். சரிங்களா? அதுக்கடுத்து இது இல்லாமல் இன்னும் சிலது கூட பலப்படித்தான கலவைக்கு எக்ஸாம்பிளாக சொல்லப்படுது. இதெல்லாம் 2 அல்லது 2க்கு மேற்பட்ட சேர்மங்கள் இணைந்து ஒரு கலவையாக கூட மாறலாம். 2 சேர்மம் இல்லைனா 2க்கு மேற்பட்ட சேர்மம் இணைந்து கூட கலவையாக மாறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தபோது கார்பன் டை ஆக்சைடு, இனிப்பு, அதுக்கடுத்து நிறமூட்டி, இது மாதிரியான 3 மேலே பார்த்தோம்னா நீர். இது எல்லாம் சேர்ந்தது தானே ஒரு கூல்ட்ரிங்க்ஸு. சோடான்னு கூட வச்சுக்கலாம், கல்ட்ரிங்க். சரிங்களா? அப்போது இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு கூல்ட்ரிங்க்ஸில் எப்படி ஒரு நீர்மம் இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், ஸ்வீட்னஸ் இருக்கும். அதுக்கடுத்து பார்க்கும்பொழுது வேறு என்ன இருக்கும்? அதில் ஸ்வீட்னஸுக்கு தாண்டின விஷயங்கள் தான் கலரிங். அதுக்கடுத்த விஷயமாக கலக்கப்படுறது. இதெல்லாம் கலந்தது தானே நமக்கு ஒரு கலவையாக நமக்கு கிடையாது கூல்ட்ரிங்க்ஸ்ன்ற போல். ஸோ இது போல் இருக்கக்கூடியது தான் கலவை அப்படின்றது இன்னொரு உதாரணமாக சொல்லப்படுது. இதுக்கடுத்து கலவை அப்படின்றது சேர்மம் மட்டும்தான் சேர்ந்துருக்கணுமா, இல்லை தனிமம் மட்டும்தான் சேர்ந்துருக்கணுமானா கிடையாது. இன்னொரு டெஃபினிஷனில் எது சேர்ந்திருந்தாலும் கலவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அப்படின்னா தனிமமும் சேர்மமும் இணைந்து ஒரு கலவையாக கூட மாறலாம். அதுக்கு ஒரு சிறந்த உதாரணமா நம்ம பள்ளி பாட புத்தகத்திலே கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா டிஞ்சரை வந்து கொடுத்துருக்காங்க. காயத்தின் போது நம்ம பயன்படுத்தக்கூடிய டிஞ்சர். அது எப்படிப்பட்டதா இருக்கணும்? டிஞ்சரில் அயோடின் ஆல்கஹாலுடன் கலந்துள்ளது. அந்த கலந்திருக்கக்கூடிய அந்த ஒரு சூழலை வந்து இதுக்கு உதாரணமா கொடுத்துருக்காங்க. சரி, ஒருபடித்தான பலப்படித்தானவையில இது மாதிரியும் தேர்வு கண்ணோட்டத்துல கேட்கிறாங்க. அது எது போல கேட்கிறாங்க? ஒருபடித்தான கலவைக்கு உண்மை கரைசல்கள் எல்லாமே உதாரணமா அமையும். அதுக்கடுத்து உலோக கலவைகள் எல்லாமே, இந்த ரெண்டுமே ஒருபடித்தான கலவைக்கு ஹோமோஜீனியஸ் மிக்சருக்கு வந்து உதாரணமா அமையலாம். அதுக்கடுத்து பலப்படித்தான கலவைக்கு இந்த இரண்டும் உதாரணமா அமையலாம். இதெல்லாம் உதாரணமா அமையலாம்? தொங்கல், கூழ்மம். தொங்கல் கரைசல், கூழ்ம கரைசல்னு சொல்லிட்டு சொல்யூஷன் அப்படின்ற டாபிக்ல நம்ம பார்ப்போம் இல்லைங்களா? அப்போ அதுல வரக்கூடிய இரண்டுமே இதுக்கு சிறந்த உதாரணமா அமையக்கூடும். அதுக்கடுத்து இது பாக்ஸ் கொஸ்டின்ல கேட்டிருப்பாங்க நம்மளுடைய பள்ளி பாட புத்தகத்துல. என்ன? நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய ரத்தம் சேர்மமா கலவையா? கலவைன்னா வெவ்வேறான சேர்ந்தது, சேர்மம்னா ஒரு தூய பொருள் சேர்ந்தது. நம்மளுடைய ரத்தத்துல என்னெல்லாம் இருக்குன்றத முதல்ல நம்ம ஒரு அனலைஸ் பண்ணலாம். ரத்தம்னு 100% எடுத்துக்கணும்னா ஃபர்ஸ்ட் பிளாஸ்மா 50 to 55%. மீதி இருக்கக்கூடியதுதான் ரத்தம், ரத்த செல்கள். சரிங்களா? ரத்தத்தின் ஆக்கக்கூறுகள். அதை 3ஆ பிரிப்போம். ஒண்ணு ரத்த சிவப்பணும், மற்றொன்று ரத்த வெள்ளையணும், ரத்த தட்டுக்கள். அப்போ ஒவ்வொன்றினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், பண்புகள் வெவ்வேறு, அதனுடைய ஃபங்க்ஷன், செயல்பாடுகள் வெவ்வேறு. அப்ப என்னது? வெவ்வேறான விஷயங்கள் தான் சேர்ந்துருக்கு. அப்ப என்னவா இருக்கும்? அது கம்பல்சரி மிக்சர் தான். அப்போ பிளட் இஸ் எ மிக்சர். ரத்தம் ஒரு கலவை, ஏனெனில் இதில் ரத்த தட்டுக்கள் சிவப்பணு, வெள்ளையணும், அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது பிளாஸ்மா போன்ற பல்வேறு துகள்கள் வந்து அதோட கலந்துருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? இது புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைடு போயிடலாம். நெக்ஸ்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கலவைகளை பிரித்தெடுக்கக்கூடிய முறைகள். என்னென்னலாம் கலவைகளை பிரித்தெடுக்கக்கூடிய முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது
கலவைகளை நம்ம பிரித்தெடுக்கக்கூடியது எதுக்கெல்லாம் பிரித்தெடுக்கலாம்? 3 ரீசனுக்காக பிரித்தெடுக்கலாம். ஒண்ணு கேடு விளைவிக்கக்கூடிய மாசு நீக்கிறதா இருக்கலாம், அல்லது பிற பொருட்கள் இருந்து நமக்கு தேவையான பொருளை பிரிக்கிறதுக்காக இருக்கலாம், இல்ல பொருட்களை முற்றிலும் தூய்மையாக மாத்துறதுக்காக இருக்கலாம். இந்த 3 ரீசனால கலவையை நம்ம பிரித்தெடுக்கிறோம். சரிங்களா? அப்போ தூய பொருள் தனியா பிரிவு, பருப்பொருள் இதெல்லாமே சேர்ந்தா இருக்கு. சரி, வடிகட்டுதல், அதுக்கப்புறம் தெளிய வைத்து இருத்தல், படிய வைத்தல், கடைதல், அதுக்கடுத்து கையால் தெரிந்தெடுத்தல், சலித்தல், தூற்றுதல், இது மாதிரியான ஒவ்வொரு விஷயமும் காந்த தன்மையுடைய பொருட்களை வந்து பிரிக்கிறதுன்ற மாதிரி விஷயம். இது எல்லாத்தையுமே தொகுத்து நம்ம தனியா நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இவ்வளவு ப்ராசஸ் எல்லாம் சேர்ந்ததுதான் கலவைகளை பிரித்தெடுத்தல் அப்படின்ற முறையை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இதை வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரிகிற வகையில கொடுத்துருக்கோம். அப்போ பியூர் சப்ஸ்டன்ஸ், மேட்டர், மிக்சர் அப்படின்றது ஏன்லாம் நம்ம பிரிக்கிறோம், ஃபில்ட்ரேஷனு, ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதுக்கடுத்து கலவையில் உள்ள பொருட்களை பிரித்தெடுக்கக்கூடிய முறை, அதாவது மெத்தட் ஆஃப் செப்பரேட்டிங் சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் மிக்சர்ஸ், அதை எப்படி பிரித்து எடுக்கிறாங்கன்ற விஷயத்த நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒருபடித்தான கலவை, ஹோமோஜினியஸ் மிக்சரை ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். ஒருபடித்தான கலவை கரையும் திடப்பொருள் மற்றும் திரவம். ஒரு திடப்பொருள் கரையக்கூடிய தன்மையா இருக்கு நீர்ல, அதாவது திரவத்துல. இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? உப்பு, நீர் ரெண்டுமே கலந்துட்டு இருக்கு, இல்ல சர்க்கரை, நீர், இன்னும் எக்ஸெட்ரா சொல்லிட்டே போலாம். ஒரு புரிதலுக்காக நான் சொல்றேன். இது போல கலந்திருக்கக்கூடியதை நம்ம பிரிக்கிறோம். அப்படி பிரிக்கிறதுல 3 மெத்தடை கையாளுவோம். என்னென்ன மெத்தட் அப்படின்றத சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எவாபரேஷன், ஆவியாதல். செகண்டு காய்ச்சி வடித்தல், டிஸ்டைலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. தேர்டு படிகமாக்கல், கிறிஸ்டலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 3 மெத்தட்ஸை பயன்படுத்தி கரையும் திடப்பொருள்கள் மற்றும் திரவத்தை நம்ம பிரித்தெடுக்கலாம். அதற்கடுத்தும் கலக்கும் பண்புள்ள திரவங்கள். அது என்ன சார் கலக்கும் பண்புள்ள திரவங்கள்லாம்? ரெண்டும் மிக்ஸ் ஆகும். இப்போ எண்ணெயும் தண்ணியும் போட்டோம்னா மிக்ஸ் ஆகாது. அதுவே ஒரு கலர்ல இருக்கக்கூடிய ஒரு ஜூஸையோ, ஒன்றும் இல்லை, ஒரு லெமன் ஜூஸ் தனியாக புளிஞ்சு எடுத்ததையும் நம்ம தண்ணியும் மிக்ஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு வச்சுக்கலாமே, ஈஸியாக கலந்துரும். அது போல் நம்ம வச்சுக்கலாம். அப்போ கலக்கும் தன்மையுள்ள 2 திரவங்களை நம்ம கலந்துட்டு இருக்குதுன்னா எந்த வகையில பிரித்தெடுக்கலாம்? பின்ன காய்ச்சி வடித்தல். இப்போ உதாரணமா பார்க்கும் பொழுது நம்ம பெட்ரோல் எல்லாம் பார்க்கும்பொழுது திரவமா இருக்கும், அதை மட்டும் தேவையானது பிரிச்சு எடுப்போம் இல்லையா? அது போல. அதுக்கடுத்து பார்க்கும்போது 2 அளவுக்கு மேற்பட்ட திடப்பொருள்கள் கொண்ட கரைசல். ஒரே கரைசல் தான் 2 விதமான, இப்போ ஒரு தண்ணியில சால்ட்டும் இருக்கு, சுகரும் இருக்கு, இன்னும் சில பொருளும் இருக்கு. சரிங்களா? அது ஃபுட் கலரா இருக்கலாம், வேற எதனா ஒண்ணா இருக்கலாம். அப்ப இது மாதிரி கலந்துருக்கு அப்படின்னா அதை எப்படி பிரிச்சு எடுக்கலாம்னா அதுக்கு வந்து ஒரே ஒரு முறை தான். சரிங்களா? குரோமோட்டோகிராபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது வண்ண பிரிகை முறை. இந்த வண்ண பிரிகை முறையின் மூலமாக பிரித்தெடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வை தான் நம்ம அதுக்கு பயன்படுத்துறோம். இப்போ ஒருபடித்தான கலவையை பார்த்தாச்சு. பலபடித்தான கலவை. பலபடித்தான கலவை திண்மம் மற்றும் திண்மம், 2 திண்மமும் கலந்துட்டு இருக்கு. அப்ப அதை எப்படி நம்ம பிரிச்செடுக்கலாம் அப்படின்னா கையால் பொறுக்கி எடுத்தல். ஃபார் எக்ஸாம்பிளா இப்போ ஒரு முறத்துல அரிசி நிறைய இருக்கு, அதுல கல் இருக்கும் பொழுது அது பிரித்து எடுப்பில்ல. ஸோ அதுதான். அப்போ கையால் பொறுக்கி எடுத்தல், சலித்தல், காற்றால் தூற்றுதல். நம்ம நெற்பயிர்களை அறுவடை செய்து எடுக்கும் பொழுது அந்த தூற்றி எடுப்பாங்க இல்லைங்களா, அது. அதை எடுத்து பார்க்கும்போது காந்த பிரிகை, பதங்கமாதல், சப்ளிமேஷன். ஸோ இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்டானது. இது மற்றதெல்லாம் பேக்ரவுண்ட் நாலேஜ் வச்சு எளிமையாக போட்டுடலாம். கரையாத திடப்பொருள் மற்றும் திரவம். சரிங்களா? கரையாத திடப்பொருளும் திரவம், கல், தண்ணி அப்படின்ற ஞாபகம் வச்சு அது என்ன ஆகும்? ஃபுல்லா படிஞ்சிரும் இல்லையா, வீழ்படிவு. அப்ப அது போலதான் வீழ்படிவு மற்றும் தெளிய வைத்தல், இருத்தல், சரிங்களா, வடிகட்டுதல், மைய விளக்கல், சென்ட்ரிஃபியூகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சென்ட்ரிஃபியூகேஷன் ரத்தத்திலிருந்து பிளாஸ்மாவை பிரித்து எடுக்கக்கூடிய ஒரு மெத்தடு என்னதான்? சென்ட்ரிஃபியூகேஷன் மெத்தட் தான். அதனால ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம ஒன் ரீகாலுக்காக அடிஷனலான ஒரு பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்து வாஷிங் மிஷின், சென்ட்ரிஃபியூகேஷன் மெத்தட்ல தான். வாஷிங் மிஷின்ல இருக்கக்கூடிய, வாஷிங் மிஷின் கிடையாது, வாஷிங் மிஷின்ல இருக்கக்கூடிய துணி உலர்த்தி, கிளாத் ட்ரையர் தான் சென்ட்ரிஃபியூகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்க சார், மைய விளக்கு விசையை சொல்லிட்டுங்க, மைய நோக்கு விசைக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்ற மாதிரி கொஸ்டின் எழுதலாம் இல்லைங்களா? அதுக்கு சூரியனை மையமாக கொண்டு சுற்றி வரக்கூடிய அனைத்து கோள்களும் அந்த இயக்கத்தை வந்து என்ன சொல்லலாம்?
மைய நோக்கு விசை அப்படின்னு சொல்லுவோம். மையத்தை நோக்கி அதனுடைய விசை இருக்கிற மாதிரியான ஒரு சூழல். லைக் தட் மையத்தை நோக்கி அதனுடைய இப்போ சூரியன் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதனுடைய விசையெல்லாம் மையத்தை நோக்கி இருக்கக்கூடியது. ஸோ அதை நம்ம எக்ஸாம்பிளா நம்ம சொல்லலாம். அதுதான் துணி துவைக்கும் இயந்திரம் மூலம் ஈரம் நிறைந்த துணிகளிலிருந்து நீர் வெளியேற்றப்பட்டு அவை உலர்த்தப்படுகின்றன. இந்த மாதிரியான மெத்தடு அந்த முறைக்கு என்ன சொல்றாங்க, மைய விளக்கல், சென்ட்ரிஃபியூகேஷன்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த உமியை பத்தின எல்லா விஷயம் நமக்கு தெரியும். என்னது, நெல் பயிர்களை அறுவடை செய்யும் பொழுது உள்ள வந்து அரிசி இல்லாம அதனுடைய ஸ்கின் அந்த வெறும் தக்கையா இருக்கக்கூடிய பகுதி மட்டும்தான் உமி அப்படின்னு சொல்லிட்டு, இது எரிபொருளா பயன்படுது, உரமா பயன்படுது, எல்லாமே நமக்கு தெரியும் பேக்ரவுண்ட் நாலேஜ். ஏன்னா விவசாய குடும்பத்தை சார்ந்தோ இல்லை விவசாய குடும்பத்தில் இருந்தோ தான் நம்ம இருப்போம். அப்போ இதுல ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னன்னா, இது இன்சுலேட்டராகவும் பயன்படுது, மின் காப்பு பொருளா பயன்படுது. அந்த ஒரு பாயிண்ட் வந்து நம்ம நோட் அவுட் பண்ணணும். ஸோ அதை பத்தி பார்த்துடலாம். ஸோ இது பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க நம்ம ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கில். ஸோ நெல்லினுடைய உமியை பத்தி பார்த்துடலாம். உமி என்பது விதையெல்லாம், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இதுல வந்து உரமா பயன்படும், சரிங்களா, எரிபொருளா பயன்படும், இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா இந்த ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணி நம்ம படிக்கணும். மின்காப்பு பொருளாக பயன்படுகிறது, இன்சுலேஷன் மெட்டீரியலா வந்து பயன்படுது. ஸோ இந்த பாயிண்ட்டை இந்த இடத்துல கீழ்கண்டவற்றில் தவறானவற்றை தேர்வு செய்க. இல்லைன்னா கூற்றுல இது மாதிரியான கொஸ்டின் எல்லாம் நம்ம ஒரு முழுமையா படிச்சிருப்போம், ஒரு சிலதை கவனிக்க மறந்திருப்போன்ற ஒரு அசிம்ஷன்ல கேட்கப்படக்கூடிய கேள்விகள்லாம் இதுல இருந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இது இன்சுலேஷனாகவும் பயன்படுது. அதுக்கடுத்து அண்டத்தின் பெரும்பான்மையாக காணப்படும் அணு வந்து ஹைட்ரஜன் அணு. இப்போ இதுல கொஞ்சம் நம்ம முனைப்பா பாக்குறது என்னன்னா, அண்டத்துல ரொம்ப அதிகமா எது காணப்படுது, முக்கியமா எது காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம், சரிங்களா. அப்போ இப்போ சின்ன ஒரு உதாரணமா, இப்போ நம்ம நிறைய விஷயங்களை, உலோகங்கள் நிறைய இருக்கு, இரும்பு இது மாதிரி நிறைய இருக்கு. அதுல மனிதர்களுக்கு முக்கியமா தேவைப்படுறது அப்படின்னா தங்கம் இருக்கு, இரும்பு இருக்கு. எதை எடுத்துட்டு போவோம், தங்கம் எடுத்துட்டு போயிடுவான் இல்லைங்களா. பேப்பர், நிறைய பேப்பர் இருக்கு, அதுல முக்கியமான பேப்பர் அப்படின் போது அவன் சர்டிபிகேட்டை சொல்லலாம். ஸோ அது போலதான் இந்த அண்டத்துல அதிகமா இருக்கிறது வந்து ஹைட்ரஜனை வந்து சொல்லலாம். ஆனா அந்த அண்டத்திலேயே ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆக்சிஜன், அதாவது இரும்பு, ஆக்சிஜன், சிலிக்கான், இது ரெண்டுத்தையுமே கூற்றுல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது எத்தனை சதவீதம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 74% வந்து ஹைட்ரஜன் அணுக்கள் வந்து பேரண்டத்தில் இருக்கிறதாகவும், இது அதிக அளவுல காணப்படுறதாகவும், ரொம்ப அதிக அளவுல காணப்படுறதாகவும், ஆனால் அதுல ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடியதுன்னா இரும்பு, ஆக்சிஜன், சிலிக்கான், இந்த 3 விதமான ஒரு மோஸ்ட் ஆஃப் அதிகமா இருக்கிறது பார்க்கும்போது இந்த அணுக்கள் தான் அதிகமா இருக்கு, சரிங்களா. அதுக்கடுத்து இதுவும் பாக்ஸ் பிசினஸ்ல கேட்டிருப்போம். ராபர்ட் பாயில் வருவார். இந்த ராபர்ட் பாயில் என்றவர் ஃபர்ஸ்ட் தனிமம் அப்படின்ற விஷயத்தை அறிமுகம் செஞ்சிருப்பாரு. இயற்கையா இருக்கக்கூடியது எல்லாமே தனிமத்தால் ஆனது, பரப்பொருட்கள் தனிமங்களால் ஆனது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். நம்பர் 2. அதை எடுத்து பார்க்கும் பொழுது மூணாவது ஒரு விஷயம், இந்த வேக்யூம், வெற்றிடம் அப்படின்ற விஷயத்த ஒரு முதல்ல இவருடைய முன்மொழியா தான் வந்து இனிஷியேட்டா ஆரம்பிச்சிருக்கு. அதனை பத்தின விளக்கங்களும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பத்தி பார்க்கலாம். இதுவும் பாக்ஸ் பீஸ்ல கொடுத்துருப்பாங்க. ராபர்ட் பாயில் என்ற விஞ்ஞானியே முதலில் தனிமம் என்ற சொல்ல வந்து அறிமுகப்படுத்தினார். ஓகே. அடுத்து இவர் பருப்பொருட்கள், எல்லா பருப்பொருட்களும் என்ன சொல்றாங்க, தனிமங்களாகவே காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டார். மேட்டர்ஸ் எல்லாமே எதனால, எலமெண்ட்ஸா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த எலமெண்ட் நேச்சர் ஆஃப் மேட்டர் அண்ட் நேச்சர் ஆஃப் வேக்யூம், அதாவது வேக்யூமை பத்தின இயற்கையான இயல்பை, வெற்றிடத்தின் தன்மையை முதல்ல கூறினார். வெற்றிடம்னா என்னது, வேக்யூம், புவியீர்ப்பு விசை ரொம்ப குறைவா இருக்கக்கூடியது. இதை பத்தின ஒரு முழுமையான விவரங்களை ஸ்டார்டிங்ல இவர் தான் வந்து கொடுக்கப்பட்டதா சொல்லப்படுது. அதுக்கடுத்து இந்த தனிமங்கள் எல்லாம் இவரை பத்தி சொல்லிட்டாரு. அப்ப தனிமங்கள் நவீன தனிமங்களுடைய ஆவர்த்தன அட்டவணை வந்து சொல்றாங்க. மொத்தம் எவ்வளவு, இயற்கையானது எவ்வளவு, செயற்கையானது எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் எவ்வளவு இருக்கிறதா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான்
118 இருக்கிறதாகவும் அதுல இயற்கையா இருக்கக்கூடியது 92, 26 தனிமங்கள் வந்து செயற்கையானது. சரிங்களா? ஆனா இந்த 118 வச்சு கோடிக்கணக்கான சேர்மங்களை உருவாக்க முடியும். சரிங்களா? அதுக்கடுத்து தனிமங்களை வகைப்படுத்துறாங்க. பேசிக்கா என்னென்ன மாதிரியான வகைப்பாடுகள் வகைப்படுத்துறாங்க? ஒன்று உலோகம், மற்றொன்று அலோகம், உலோக போலி. உலோகம்னா என்ன, அலோகம்னா என்ன, உலோக போலினா என்ன? பேசிக்கா எல்லாருக்கும் தெரியும். உலோகம்னா பளபளப்பானது, கடினமானது, வெப்பத்தை கடத்தும், மின்சாரத்தை கடத்தும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் அலோகங்கள் அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் தெரியும். ஆனா தேர்வு கண்ணோட்டத்துல இருந்து எப்படி கேட்பாங்க? இதுல எக்ஸெப்ஷனான இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்ப உலோகம்னாலே ரொம்ப தடிமனா இருக்கும், கடினமா இருக்கும்னா, அதே நம்ம ரூம் டெம்பரேச்சர்ல திரவ நிலையில் இருக்கக்கூடியது இருக்கு, பாதரசம்னு சொல்லக்கூடியது. அதே போல அலோகங்கள்லயும் திரவ நிலை, உலோகங்கள் 2 நிலையில் தான் இருக்கும். ஒண்ணு திட, திரவ. அதுவே அலோகங்களை எடுத்துக்கினா திட, திரவ, வாயு 3 நிலையிலும் காணப்படும். சார் அப்ப உலோக போலின்னு என்னன்னா, இந்த சில ஃபேன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ரசிகன் ரசிகை அப்படின்ற மாதிரி, அவங்கள பார்த்து தன்னை அவங்களாவே மாத்திட்டு இருப்பாங்க. நடை, உடை, பாவனை இது எல்லாமே மாறி இருக்கும். அது போல ஒரு புரிதலுக்காக சொல்றேன், டோன்ட் மிஸ்டேக் மீ. அது போல உலோக போலிகள் அப்படின்றது அலோகத்துடைய பண்பையும் பெற்றிருக்கும், உலோகத்தினுடைய பண்புகளையும் பெற்றிருக்கும். அத்தகையதான் என்ன சொல்றாங்க, ஒரு 6 வகையான வகைப்பாடுகளை நம்ம பள்ளி பாடப்புத்தகத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை மட்டும் தெரிஞ்சுக்கினா போதுமானதா இருக்கும். அந்த 6 வகை என்னென்ன, அது எங்கெல்லாம் பயன்படுதுன்ற விஷயங்களை நம்ம 1 by 1 பார்க்கலாம். சரிங்களா? உலோகம், மெட்டல்ஸ் அப்படின்றது ஆல்ரெடி நம்ம சொன்னதுதான். பளபளப்பானது, அதுக்கடுத்து பார்க்கும்போது ரொம்ப வெப்பத்தை கடத்தும், மின்சாரத்தை கடத்தும்ன்ற விஷயங்கள் தான். இதுல அந்த உலோகங்கள் சில வகைகளை என்னென்னலாம் பள்ளி பாடப்புத்தகத்துல மட்டும் வரையறை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, தாமிரம், காரியம், டின், நிக்கல், இரும்பு, துத்தநாகம், தங்கம், மெக்னீசியம், கால்சியம், இது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 9 வந்து புத்தகத்துல வகைப்படுத்தியிருப்பாங்க. இதை மட்டும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம போதுமானதா இருக்கும். மற்றது கேட்டாலும் பேக்ரவுண்ட் நாலேஜ் வச்சு நம்ம அடிச்சுக்கலாம். உலோகங்களுடைய பயன்கள் இதுல செப்பரேஷன் பண்ணி கொடுத்துட்டு இருப்பேன், எந்தெந்த உலோகங்கள் எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் இரும்பை பத்தி பார்த்துடலாம். எந்திரத்துக்கும் பாலங்கள் கட்டுறதுக்காகலாம் இரும்பு பயன்படுது. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது தாமிரம் பார்க்கும்போது வயர்ல உள்ளெல்லாம் பார்க்கும்பொழுது தாமிர கம்பி சின்ன சின்னசா இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து பயன்படுது. சிலை செய்யறதுக்கெல்லாம் பயன்படுது. அது மட்டும் இல்லாம தங்க ஆபரணம் செய்யறதுக்கும் சில வெள்ளி இதெல்லாம் செய்யறதுக்கு எல்லாமே இது வந்து பயன்படுது. சரிங்களா? அதுல முக்கியமான ஒரு விஷயம், புகைப்படத்துறையில பயன்படுறது எது, இந்த காப்பர் அப்படின்றது. சரிங்களா? அதுக்கடுத்து மெர்க்குரி அதிக வெவ்வேறு சீரான அடர்த்தியில் விரிவடையை கொண்டுள்ளதால் இது எங்க பயன்படுத்துறாங்க, வெப்பநிலை அந்த தன்மை பெற்றிருக்கிறதால இது 2 விஷயத்துல பயன்படுத்துவாங்க. ஒண்ணு வெப்பநிலைமானி, காற்றழுத்தமானி. சரிங்களா? தெர்மோமீட்டர்லயும் பேரோமீட்டர்லயும் இதை வந்து பயன்படுத்துறாங்க. எதை, மெர்க்குரிய. ஏன்னா வெப்பத்தால சீரா விரிவடையும். தெர்மோமீட்டரு, காற்றழுத்தமானிலாம் சீரா விரிவடையும், அதனுடைய அளவு கொஞ்சோடு மிஸ் ஆகாது. அதே போல அலுமினியம் எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது மின்கம்பிகள் போகுது இல்லைங்களா, அதுலலாம் பயன்படுது. ராக்கெட்டினுடைய பாகங்கள், சார் ராக்கெட்டுடைய பாகங்கள் தயாரிக்கிறதுக்கு அலுமினியம் மட்டும் தான் பயன்படுது அப்படின்னா இன்னொரு பொருளும் பயன்படுது, டைட்டானியம் அப்படின்னு சொல்றது. அதை நம்ம கூடுதல் தகவல்களா நோட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து தானியங்கி வாகனங்கள், மின்கலன்கள் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு காரியம்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அந்த லெட் வந்து பயன்படுது. எக்ஸ்ரே மிஷின்ஸ்ல வந்து பயன்படுது. மெர்க்குரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ப்ரீவியஸ் இயர்ல இதை கேட்டிருக்காங்க. அறை வெப்பநிலையில் திரவமாக காணப்படும் உலோகம் எது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. மெர்க்குரி மட்டும் கிடையாது, அதை தொடர்ந்து 4 இருக்கு. அது அதே கான்செப்ட்ல அதன் போலவே என்னென்ன விஷயங்கள், அதாவது ஒண்ணு ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கலாம், இல்ல அதுக்கும் குறைவான டெம்பரேச்சர்ல. ஒண்ணு மெர்க்குரி, பாதரசம், பிரான்சியம், சீசியம், கேலியம், ரூபிடியம், இந்த 5மே அறை வெப்பநிலை இல்ல அதற்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர்ல என்னவா இருக்கும், திரவ நிலையில காணப்படும். இதனை தொடர்ந்து நெக்ஸ்ட் அலோகங்களை பார்க்கலாம்.